மலது காலு மலது கட்டழக தாண்டி புள்ள கொட பாண்டி ஆசைப்பட்டு பார்த்தா அழகான பொண்ணு புருஷ வரட்டி அடியம்மாடி. நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். அம்மா கூட்டுறோமா? ஆமா தங்கச்சி. அம்முல் பேபி வண்டி விழிக்கர் கண்டு வண்டி விழிக்கர் கண்டு போலிமா வாங்கி இருக்கும் நாடது சொல் போதே. என்னதுக்கு யானை அது என்னைக்கு நிலையா இருக்கிறது? ஆணைக்கு போய் என்னைக்கு அதெல்லாம் நீ ஏமா பாக்குற? இவங்க ரெண்டு பேரும் என் புருஷங்க தாங்க. ஆமாங்க புருஷங்களா? எங்க ரெண்டு பேருக்கு இந்த நிலைமை. சரி அது ஒரு வகையில நான் ஏத்துக்கிறேன். இந்த புருஷன் எப்படி இருக்காரு, இந்த புருஷன் எப்படி இருக்காரு? ரெண்டுமே அப்படிதான். ரெண்டு பேருமே வீட்டுல இருந்து சாப்பிடுறாரு. நானு சாமி ஏன் இப்படி இருக்கா அப்படி இருக்கானா? சரி அதுதான் முதல்ல இப்படி கட்டினேன். இது உருவத்துல இப்படி இருந்துச்சு. சரி இதனாலதான் உருவம் பெருத்த இருக்கிறனாலதான் இது இல்ல அப்படின்னு நினைச்சிரு. சோ ஒல்லியானோ கட்டலாம்னு கட்டுச்சு. இது அதுக்கு இதுக்கு எல்லாமே ரெண்டும் ஒரே மாதிரி அமைஞ்சு போச்சு. அது யோகா குழுக்கள் விழுந்த மாதிரி. அதுக்குதான் உங்களை ஏற்பாடு பண்றேன். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கா? சாமியை கற்க போறியா? எதுக்குடா இருக்க சாமி? நீங்க அப்படி பேசாதீங்க. ஒரு சாமியா ரவுடியாடா? சாமி தண்ணியை போட்டு விட்டுறா. மூணாவது வருத்துவே என்ன மூணாவது தங்கச்சி? அவருக்கு நல்லா அடிக்கிறார்ல. உன்னை கழுத்தை அறுத்து ரெண்டா போட்டுருவான். நாங்க இன்னும் அவர்கிட்ட காசே வாங்கல. தங்கச்சி ஆமா தங்கச்சி பெட்டி அலையாஷ் என்ன வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, செல்வண்ண வந்திருக்கா. வாமா மின்னல் தங்கச்சி பெட்டி அலையாசன் வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, தாளம் செல்வம் வந்திருக்கா. வாமா மின்னல் மின்னல் வரல இடிய மறுபடியும் கூப்பிடியா? தங்கச்சி பெட்டி அலையாசன் வந்திருக்காகோ, மிருதங்க சதீஷ் வந்திருக்காகோ, ஆல்ரவுண்ட் முத்துராஜ் வந்திருக்காகோ, தாளம் செல்வண்ண வந்திருக்காங்க. ஆமா மின்னல் புட்டு பள்ளிக்கூடத்து டிக்கெட்டா போட்டுருக்காங்க. நாடகம் நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் இன்றி தூங்காது நீ
இந்த பெண் உள்ளவர் பெண்ணுருவில் பக்கமே இந்த மனந்தான் என் மன்னவனும் வந்துள்ளவும் அந்த மனந்தான் ஒரு சுகமானது நீ போதினோ போதி கண்ணே அப்பா கண்ணே இல்ல பொண்ணு. இல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது எங்களுக்கே தெரியாம தான் நடந்துகிட்டு இருக்கு. அது தெரியாத வரைக்கும் நல்லா இருக்கும். தெரிஞ்சாச்சே நாடகம் வைக்க ரொம்ப மாட்டாங்க. குதூகலமா இருக்காரு அவரு. என்ன அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. எனக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள். ஐயோ எப்ப பார்த்தாலும் இப்படி தாண்டா வர. அண்ணே யார் இவரு? நாரதர்மா. என் புருஷங்க சொல்லுவாங்க இருங்க பொறுமையா. தம்பி ஒண்ணான பரவா. சொல்லுங்கடா நீங்க சொல்லுங்கடா. காரைக்குடிக்கு மாடு வாங்க வந்திருக்காரு. ஏய் சொல்லுங்கடா. உங்கள மாதிரி தானே 2 புள்ள வெத்துக்கணும். சொல்லுங்கடா. தங்கச்சி நாரதர். அடிச்சு புறாதீங்க. இந்த மாலை கட்டி அங்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். அடிக்கல. போய் சேர்ந்துருவாப்ல. அங்கே பிடிச்ச உடனே சத்தம் வர மாட்டேங்குது. தங்கச்சி நம்ம இதுக்கு உயிரை காப்பாத்தியா சொல்லி யாரையா சொல்லி. ஹெட் மாஸ்டர் வந்திருக்காருமா. அப்படியா? நாரதர் வந்திருக்கிறார். வரவேற்பு கொடுத்துருவோமா? கொடுக்கலாமா? நான் சொல்றது இந்த இதுல சங்கீத வருக வருகவே வணக்கங்களே வருக வருகவே உலகங்க புகழ் பெற்றவர் இசையாவும் புகழ் பெற்றவர் அடுத்து வளர்த்தவர் மாநில தலை காக்க
கொடுத்து வச்சவர்னே அவரு நல்லாசிகளை கொடுக்குமாறு மிக தாழ்மை பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். கத்திரகத்துல போய் சேர்ந்துருவேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நான் போக மாட்டேன், சனி போனா. மாதக்கிதம் கவி வணக்க சல் வணக்கம் குருநாதருக்கு நிதியோட ஆசை. நேராச்சு, நாங்கள் வீட்டுல போனோம் தேடுவாங்க. செல்லா நீங்க போங்க செல்லா, உங்களை தான் கூப்பிடுறேன். நீ போ செல்லா. பிடிக்காம பேசிட்டா எல்லாம் போ செல்லா. நல்ல மனுஷியா போய் சும்மா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. என்ன பண்ற? எல்லாம் நாடகம் முடிஞ்சு போயிரும் போல, போ. ஏய், போனானு பள்ளி. இந்த செந்தன காலையிலுக்கு நாடக களி நாடக சங்கங்களிலே நான் அண்ணே கலைத்துறையில் பயணித்தவரையிலும் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் நான் சந்தித்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான திறமைகள் இருக்கும். அவர்கள் அவர்களுடைய திறமையை வைத்து அவருடைய பெயர் வாங்குவார்கள். அந்த வகையில் நான் பார்க்கும் பொழுது நான் தம்பி கார்த்திக் ராஜாவை நான் சந்திச்சிருக்கேன், அடிக்கடி சந்திப்பேன். உங்களுடைய சந்திப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம என்ன நகைச்சுவை கொடுக்குறோமோ அந்த நகைச்சுவைக்கு தகுந்த மாதிரி அப்படியே நடித்து தன்னை வருத்தி மற்றவர்களை சிரிக்க வைக்கும் திறமை நமது கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இருக்கிறது. அடி ஓத வாங்கினாலும் அந்த அந்த சிரிச்ச தன்னை முகத்தோட வருத்தி கொண்டு எனக்கு பொதுவாகவே நகைச்சுவை நடிகர்கள்ட்ட நம்ம புராணம் பேசுகிறது வள்ளிக்கிட்ட பேசுவோம். நம்ம அதனால் நகைச்சுவை நடிகர்கிட்ட நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரி காமெடி கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அது மாதிரி கொடுப்பேன். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் தம்பி கார்த்திக் ராஜாவும் தம்பி மருதமணி அவர்களும் இணைந்து மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியிலே சிறப்பான ஒரு நகைச்சுவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்ம எப்படியெல்லாம் செதுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி மருதமணி அவர்கள். அவரை எப்படியெல்லாம் நீங்கள் செதுக்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவர் வளைந்து கொடுத்து அவர் எந்த அளவுக்கு நகைச்சுவையை நம்ம கொண்டு வரோமோ அந்த நகைச்சுவைகள் எல்லாமே உடனேக்கு உடனே அந்த நேரத்தில் திடீர்னு ஒவ்வொரு நகைச்சுவைகளை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே நிலையாக நிறுத்தி இன்றைக்கி மக்கள் மத்தியிலே மருதமணினா யாருங்கிற ஒரு அடையாளத்தை இன்று காட்டியிருக்கின்றார் என்றால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் நான் முத சந்திக்கிறேன். நான் மறுபடியும் நாங்கள் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நாடகம் நிறையா கொடுத்துருக்கேன், நான் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. மென்மேலும் நான் இன்றைக்கி சந்திப்பிலே இவ்வளவு சிறப்பான நகைச்சுவை கொடுத்துருக்காருன்னா மிக பாராட்டக்கூடிய விஷயம். அவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும். அது எனது ஆசையில் உங்களுடைய ஆசைகள் மக்களுடைய ஆசைகளும் தெய்வத்துடைய அருட்கடாட்சியம் என்றைக்கும் உங்கள் 2 பேருக்கும் இருக்கணும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இந்த மேடையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன்னா அரிதாரம் போட்டு வாழ்த்துறங்கிறது மிகப்பெரிய விஷயம். நான் பொதுவாகவே நடிகர்களை மனசார வாழ்த்துவேன். வெளிப்படையாக சும்மா உதட்டளவில் வாழ்த்துறது கிடையாது, மனசார வாழ்த்துவேன். ஏன்னா 4 பேரை உருவாகணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறைய பேரை உருவாக்கி இந்த கலைத்துறையை கொண்டு வரணும். கஷ்டப்படுறவங்க கஷ்டத்திலே இருக்கக்கூடாது, அவங்களும் ஒரு மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் அந்த வகையிலே மனதார வாழ்த்துகிறேன் இருவரையும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். உண்மையிலே பெருமையாக சொல்லணும்னு சொன்னால், நான் உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் நான் ரொம்ப ஒரு தவம் இருந்தேன். உங்களை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உங்களை சந்திக்கிறது நான் வீடியோவில் பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களெலாம் சந்திக்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஆண்டவன் உங்களை சந்திக்க வச்சதில் ரொம்ப ஒரு பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லது, நல்லா இருக்கணும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இருவரும் மென்மேல் வளர்க, உங்களுடைய வெற்றி கொடி நாடுக. ஆமாம். அதோட இன்னொரு விஷயம், இன்னைக்கு இந்த நகைச்சுவை நடிகை ராணிஸ் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். இன்றைக்கி அவர்களுக்கும் பிறந்த நாள். அது இந்த மேடையில் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும். அது முதல்ல எனக்கு தெரியலை, தெரிஞ்சிருந்தால் நான் அவர்களுக்கும் இந்த மேடையில் கேட்க விட்டேன்னு ஒரு ஆசை. இங்கே வந்து சொல்கிறீங்க, அதனால் அந்த கோபம் அவங்க மேலே. எனது ஆசைகள் என்றுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் நிறைந்த செலவு பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். சரி, 2 கணவரையும் பத்திரமா பார்த்துக்க. கண்டிப்பா மாமா. எனக்கு 7 புருஷங்க இருக்காங்க. அண்ணன் தம்பி 7 பேரையும். சரி, நான் எத்தனாவது ஆளு? நீ தானே தம்பி, இவர் தானே அண்ணன். மூத்தவரா? மூத்தவர் அவர். நீங்க பேர்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, என் புருஷங்க பேர்